இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அந்த கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கோங்க. அரைச்சி வச்ச வெங்காயம், மஞ்சத்தூள், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு அதையும் அதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் பழமான தக்காளியை நல்லா அரைச்சி அதில் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே தேங்காய், சோம்பு இதையும் அரைச்சி அதிலே சேர்த்துக்கிட்டேன். இப்போது உங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேவையான மசாலா போட்டுக்கலாம். காரத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே சன்னா மசாலாவும் கொஞ்சம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குழம்பு மிளகாத்தூளோடு நிறுத்திக்கலாம். நான் இப்போ குக்கரில் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா பச்சை பட்டாணியை நான் இப்போ தான் வேக வைக்க போகிறேன். இப்போ பச்சை பட்டாணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு இது கூடவே நான் 2 உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிட்டேங்க. உருளைக்கிழங்கு போடக்குள்ள நல்ல ஒரு கறி குழம்பு ஃப்ளேவர் வரும். அதனால் நான் உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டேன். இப்போது விசில் மூடி வச்சிடலாம். இது கூடவே நான் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்துக்கிட்டேங்க. இதை ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.